Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஆயிரத்தி 1952 முதல் 2026 வரை தமிழ்நாட்டில் நடைபெற்றுள்ள 17 சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் ஒரு முறை கூட கோவில்பட்டி தொகுதியில் திமுக வெற்றியை கைப்பற்றியதில்லை. இந்த முறை அந்த நிலையை மாற்றி 2026 தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில் திமுக வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற முடிவோடு திமுகவினர் கடந்த ஓராண்டாக தீவிரமாக களப்பணியாற்றி வந்தனர். திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி மக்களவை தொகுதி உறுப்பினருமான கனிமொழி எம்பி, மாவட்ட கழக செயலாளர் கீதா ஜீவன் ஆகியோரின் வழிகாட்டுதலில் வியூகங்கள் அமைத்து கட்சியினரை ஒருங்கிணைத்து பணியாற்றியதன் காரணமாக நடைபெற்று முடிந்த தேர்தலில் அதிமுகவை வீழ்த்தி திமுக வெற்றியை பெற்றுள்ளது. அதிமுக சார்பில் போட்டியிட்ட மாஜி மந்திரி கடம்பூர் ராஜுவை தோற்கடித்து திமுக வேட்பாளர் க. கருணாநிதி 61,643 வாக்குகள் பெற்று திமுகவின் வெற்றி கணக்கை கோவில்பட்டியில் தொடங்கி வைத்துள்ளார். திமுகவின் வெற்றி, அதிமுகவின் தோல்வி குறித்து நம்மிடம் மனம் திறந்து பேசிய அதிமுக மூத்த முன்னோடிகள் சிலர் கூறுகையில், கடந்த 2011ஆம் ஆண்டில் அப்போது திமுக கூட்டணியில் அங்கம் வைத்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அரசியல் சித்து விளையாட்டின் காரணமாக தென் மாவட்டத்தில் கோவில்பட்டி தொகுதி ஒதுக்கப்பட்டது. அந்த தேர்தலில் அதிமுக சார்பில் கடம்பூர் ராஜு வேட்பாளராக அறிமுகமாகி பாமகவை எளிதாக தோற்கடித்து முதலாக சட்டப்பேரவை உறுப்பினரானார். 2016ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அதிமுக வேட்பாளராக இரண்டாவது முறையாக கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெறும் 428 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தப்பித்தோம் பிழைத்தோம் என கரையேறினார் கடம்பூர் ராஜு. 2021 தேர்தலில் மூன்றாவது முறையாக போட்டியிட்டு 12,403 ஓட்டுகள் வித்தியாசத்தில் டிடிவி தினகரனை தோற்கடித்து வெற்றியை கண்டார். ஜெயலலிதா உயிரோடு இருந்த நாள் வரை சாதாரண எம்எல்ஏவாக வலம் வந்த கடம்பூர் ராஜு ஜெயலலிதா மறைவுக்கு பின் தன்னை ஒரு குறுநில மன்னர் போல் நினைத்து கொண்டு கட்சிக்குள்ளும் ஆட்சி அதிகாரத்திலும் தன்னுடைய சுயரூபத்தையும் சுயநலத்தையும் வெளிப்படுத்தி வந்தார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயம் மக்கள் மத்தியிலும் எங்களை போன்ற கட்சிக்காரர்கள் மத்தியிலும் மெல்ல மெல்ல வெளுக்கத் தொடங்கியது. டிடிவி தினகரனையே தோற்கடித்து விட்டேன், இனி நான் தான் கோவில்பட்டியில் நிரந்தர எம்எல்ஏ என சுயதம்பட்டம் அடித்துக்கொண்டு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு மிகவும் வேண்டியவர் போல் சித்தரித்துக் கொண்டு KCR ஆர்மி என்ற பெயரில் ஒரு கும்பலையும் உருவாக்கி வைத்துக்கொண்டு நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு என்ற ரீதியில் இருந்து வந்தார். அப்படிப்பட்ட கடம்பூர் ராஜுவின் எம்எல்ஏ கனவுக்கு 2026 தேர்தல் மூலம் மக்கள் முடிவரை எழுதி திமுகவுக்கு வெற்றியை தந்துள்ளனர் என்றார். தூத்துக்குடி மாவட்ட அரசியலில் இதுவரை கைப்பற்ற முடியாத நிலையில் இருந்து வந்த கோவில்பட்டி தொகுதியை திமுக தற்போது கைப்பற்றி இருப்பது வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது. பலதரப்பட்ட அரசியல் கட்சியினரும் மகிழ்ச்சியுடன் கருணாநிதிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதே சமயம் நாடு முழுவதும் வீசிய விசில் அலையால் தாவேகா வேட்பாளர் பாலசுப்ரமணியன் 60,800 வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பெற்றுள்ளார். மண்ணின் மைந்தன், நலத்திட்ட நாயகன், ஆன்மீக அறப்பணி செம்மல், மக்கள் நாயகன் என தனக்குத்தானே பல்வேறு பட்டங்களை சூட்டிக்கொண்டு உலாவந்த மாஜி மந்திரி கடம்பூர் ராஜுவை 3வது இடத்திற்கு தள்ளி கை கழுவியுள்ளனர் கோவில்பட்டி தொகுதி மக்கள். கோவில்பட்டி எம்எல்ஏவாக பொறுப்பேற்றுள்ள கருணாநிதி நக்கீரனிடம் கூறுகையில், மக்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதிலும் தேவைகளை நிறைவேற்றுவதிலும் கோவில்பட்டி தொகுதியை மேம்படுத்துவதிலும் எப்போதும் முதல் நபராக உழைத்துக் கொண்டிருப்பேன். அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய பணிகளை முன்னெடுத்து செல்வதிலும் முழு முயற்சியை செலுத்துவேன் என தெரிவித்துள்ளார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.